அனைவருக்கும் வாசன் டெய்லர்ஸின் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ப்ளீட்டட் ஸ்லீவ் வச்சு சட்டை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் சேலை. இதில் உள்ள சட்டை வந்து இந்த காப்பி கலர் சட்டையிலேயே சுருக்கு வச்சு தைக்கிறனாலும் தச்சு கொடுத்துருங்க, இல்லை சேலையிலேருந்து கொஞ்சம் எடுத்து தைக்கிறனாலும் தச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சட்டை வந்து காப்பி கலர்லேயே எடுத்து கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருவோம், ஏன்னா சேலையை வந்து தொட வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சேலையில் துணி இல்லை, அதனால் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த இருக்கு பாருங்கள், இந்த கலரில் ஜாயிண்ட்டு கொடுத்துட்டு அதிலிருந்து கொஞ்சம் துணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து நம்மளுக்கு ஸ்லீவோட உயரம் வந்து 10 இன்ச்சு. அந்த 10 இன்ச்சியை நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். 10ங்கிறப்ப நம்ம 11 இன்ச்சு வச்சு கோடு போடுறோம். 2ஆக மடிச்சுக்கோங்க. சட்டையோட அளவை 2ஆக மடிச்சுக்கோங்க. ஆம்ஹோலோட அளவு 8.5 இன்ச்சு. இதுதான் தையல். அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஏற்றி நம்ம இதை குறிக்கணும். இதை வந்து நம்ம ஒரு ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இதனோட அளவுகளை நான் சொல்கிறேன். தச்சு எல்லாம் முடிச்சு வரையில் 7 இன்ச்சு 7 இன்ச்சு 6.25 இன்ச்சு வரைக்கும் இருக்கும். இந்த பக்கம் 11 இன்ச்சு வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கோம், கீழே தையலுக்கு 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கோம். ஆம்ஹோலோட அளவு வந்து 8.5 இன்ச்சு. கை சுற்றளவு 5.5 வைக்கிறேன். இப்போ ஸ்லீவோட அளவு வந்து 10 இன்ச்சு. நம்ம ஃப்ளீட்டுக்கு வந்து 6 இன்ச்சும் பார்டர் வந்து 4 இன்ச்சும் வைப்போம். இதனோட அளவுகள் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துருவோம். நம்ம சேலையிலேருந்து கட் பண்ணனால அந்த பார்ட்ரு போக மிச்சம் அப்படியே இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், அந்த பார்ட்ரு போக மிச்சம். இது 36 இன்ச்சு இருக்குது. உயரம் 7.5 இன்ச்சு இருக்குது. 7 இன்ச்சு வச்சுக்கிட்டு மிச்சத்தை நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். ஏழு இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம கட் பண்ணியிருக்கோம். நம்ம தச்சு முடிச்சு வரையில் மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கும் கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கும் நம்ம அதை கொடுத்துட போகிறோம். இதை 2ஆக மடித்து இப்படி வச்சுக்கோங்க. ஸ்லீவை இது போல் வச்சுக்கோங்க. இது போல் வச்சுக்கோங்க. இதில் இருந்து ஒரு 2 இன்ச்சு இருக்கிறது போல் இப்படி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. வச்சு இதை ஒரு கோடு போட்டுக்கோங்க. மேலே 7 இன்ச்சு இருக்கிறது போல் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கீழே ஒரு 7 இன்ச்சு இருக்கிறது போல் கோடு போட்டுக்கோங்க. 7 இன்ச்சு இருக்கிறது போல் கோடு போட்டுக்கோங்க. இது போல் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாச்சு, இந்த இடத்துல ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. இது நம்ம ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயிண்ட் ஆகும்ல, அந்த இடத்துக்காக போடுற நாச்சு. இந்த அளவு வந்து ஃப்ளிட்டட் வைக்கிறதுக்காக. இது வந்து நம்ம ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணுறதுக்காக உள்ள நாச்சு. இதை இப்படி விரித்து போட்டுட்டு இது போல் நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு கீழ்ப்பகுதி வர்றப்ப இதை வந்து இப்படியே பிடிச்சி இந்த மாதிரி வைக்கணும்.
இந்த இடத்துல சுருக்கு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி இந்த கீழே உள்ள பகுதியிலையும் நம்ம எடுத்த அளவில் கரெக்டாக வைக்கணும். ரெண்டு ஸ்லீவும் நம்ம தச்சு முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இந்த பார்டரை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். கீழே உள்ள கரையவும் இந்த மேலே உள்ள அளவையும் மடிச்சிட்டோம்னா 4 இன்ச்சு இருக்கு. இந்த சுருக்கு வச்ச ஸ்லீவ் வந்து 7 இன்ச்சு இருக்கு. 6.75 கிட்டக்க இருக்கு. இது வந்து 6 இன்ச்சும் இது 4 இன்ச்சும் இருக்கிறது போல இந்த துணியில வச்சு நம்ம இப்ப தைக்கணும். இதை எப்படி தைக்கலாங்கிறத பாருங்க. இது போல் தச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் தச்சுட்டு ப்ளவுஸில் வந்து ஸ்லீவை ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது போல் இருக்குது. இந்த கழுத்தில் வந்து பைப்பிங் கொடுத்துருக்கு. அந்த சேலை துணியிலேயே உருட்டு பைப்பிங் கொடுத்து தச்சிருக்கேன். இந்த ஸ்லீவை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.